செல்லமீனா கறந்துட்டியா தாயி? மவராசி செல்லமீனா பால் கறந்தா குள்ளி பசு கூட குருணி பால் கறக்கும். போய் உள்ள கொண்டு போய் வையுமா. ஏண்டா நிக்கிறீங்க? கறங்க கறங்க. வாமா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நம்ம குலதெய்வ சித்தனை கும்பிட்டுக்க. அப்படியே அப்பத்தா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. என் செல்லம் ஏந்திருக்கண்ணு 100 வயசுக்கு ஆயுசோட இருக்கணும். பெரியப்பா காலில் வந்து கும்பிட்டுக்கமா. மகராசியா இருக்கு. செல்லமீனா ஆ காட்டுமா. இன்னைக்கு மாதிரியே உன் வாழ்க்கை என்னைக்கு இனிச்சுக்கிட்டே இருக்கணுமா. உங்க தாத்தா வச்சுட்டு போன 10 ஏக்கர் நிலம் நீ பிறந்த பிறகுதான் 100 ஏக்கர் ஆச்சு. இப்ப பக்கத்து வீட்டு நிலம் கிரயத்துக்கு வந்திருக்கு. அதை நமக்கு நல்லபடியா முடியணும்னு அத அங்க பணம் வச்சிருக்கிறேன். அதை எடுத்து உங்க பெரிய பாட்டியும் அப்பாட்டியும் கொடுத்தாயி. ஐயா கும்பிடுறம்மா. என்ன வீரையா சட்டும் கைமா வந்து நிக்கிற? போன வருஷம் பெரிய மக கல்யாணத்துக்கு செல்லமீனா கையால தாலியை தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போனோம்மா. புண்ணியவதி கைராசி நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என் சின்ன மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்மா. அவளுடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும். செல்லமீனா கையால தாலியை தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போலான்னு தாமா வந்திருக்கேன். செல்லமீனா தாலியை தொட்டு கொடுமா. சித்தன் கருணையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகராசியா இருக்கணுமா. வர்றம்மா வர்றீங்க. ஆத்தா பாத்தையா என் தம்பி மகளோட பெருமைய? இந்த பெருமையெல்லாம் போற இடத்துக்கு தான் போய் சேரும். கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ஒத்த புள்ள நல்லா இருக்கட்டும். சரி சரி, சுட்டு வச்ச பணியாரம் ஆறதுக்குள்ள பண்ணக்காரங்களுக்கு கொடுக்கணும். வா போவோம். சின்னம்மா பிறந்த நாளைக்கு நம்ம பண்ணக்காரங்க சார்பா இந்த மாலைய சின்னம்மாவுக்கு கொடுங்க. அம்மா நீங்க மகராசியா இருக்கணும். அஞ்சு 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 9 9 9 9 14 20 20 20 25. யோ கணக்கு என்னையா பண்ணிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லைங்க, பண்ணையில இன்னைக்கு எவ்வளவு செலவாக்கிறத கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்பம் உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கறத கணக்கு பார்த்துட்டு இருக்கிறியே. அவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். வந்து நெல்லு இப்படி. பணியாரம் கிடையாதையா, உனக்கும் தர சொல்றேன். பரவாயில்ல போடு தாயி. என்ன பெருசு திங்கலையா? நீ தின்றா. யோ நான் ஒண்ணும் பிடிக்கிற மாட்டேன், சும்மா தண்ணியா. அதுக்கு இல்லடா, எந்த பண்டமா இருந்தாலும் முதல்ல என் பேரனுக்கு கொடுத்து புட்டு தான் அப்புறம் திம்ப. இந்த கிழவன் பேரன் பேரன் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பைய இந்தியாரம் கொண்டிமான ஆட்டம் எவனை குத்திக்கிட்டு இருக்கானோ.
டேய் டேய் விடுடா விடுடா பாண்டி டேய் விடுடா. ஏன்டா அவனுங்களை போட்டு அடிக்கிற? பின்ன தாத்தா, ஊர் விட்டு ஊர் வந்து அண்ணனும் தம்பியும் நம்ம ஊர் பொண்ணுங்களை கிண்டல் பண்றாங்க. ஆஹா. டேய் போங்கடா போங்கடா. ஏய், எங்க ஊர் பக்கமா உன்னை பாத்துக்கிறேன். ஏய் போடா வெண்ண, இவர் பார்த்து கிழிச்சிருவாராம். நீ வாடா தம்பி. இப்படி உட்கார்றா. இங்க ஏண்டா ஆ? உன் தலையெழுத்தா? எது? படிக்கிறத விட்டுப்புட்டு கண்ட பயலோட சண்டை போட்டுக்கிட்டு தெரியறியே. ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் பாத்துருக்கலாம் இல்ல? ஆமா, படிச்சவன்லாம் இப்ப என்ன செஞ்சு போட்டா? பாதி பேர் இன்னும் பண்ணியாதான் கிடக்கான். நானாவது சண்டை போட்டு தெரியறேன்ல. அது சரி, இது என்ன? பெரிய வீட்டு பலகாரம்டா. ஆ. நிறைய இருக்கு. இன்னைக்கு என்ன தாத்தா விசேஷம்? நம்ம முதலாளி மக செல்லமீனா இல்ல, ஆ? அதுக்கு பிறந்த நாள். ஓ. அதுக்காக கொடுத்தாங்க. தின்னு. இது தினம் கிடைக்குமா தாத்தா? ஆஹா, அடுத்த பிறந்த நாளைக்கு தான் கிடைக்கும். ஆஹா, பிரமாதம். ஆ. தாத்தா சும்மா சொல்லக்கூடாது. பெரிய வீட்டு பணியாரம் பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியா? இன்னொன்னு தின்றா. என்ன பண்ணையாரையா, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏயா, நான் ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கா கடந்தா வர்றேன். சரி, அப்படியே சௌக்கியம் இல்லைன்னு வச்சுக்க. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா? அதானே, அவர் ஊர் நிலத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு 100க்கு 25 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு. அவரை போய் சவிக்கமா இருக்குன்னு கேக்குறீங்க. அவர் என்ன வியாதிஸ்தனா? கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம். அடுத்த வாரம் டிபி வர போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸா? நீங்க சும்மா இருக்க முதலாளி. இவர் என்ன திருட்டு பயலா, மொள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய், யாரு? அவனத்தான். நில சோகம் தர்றா, நில சோகம் தரு. டேய், ஏய், அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான் அவன். செருப்பால் அடிப்பேன். யாரு? அவனத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமான்னு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆள விடுங்க ஐயா. ஏண்டா, நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன், அவன் இப்படி கேள்வியை கேட்பான், நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடா? ஐயோ இல்ல முதலாளி. ஒன்னுருவேன். வடா. சுப்பேன சின்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்துச்சே, இப்ப எப்படி இருக்கு? டேய், அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பண்ணையார் வராரு, கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன். உத்திருவேன். யோ கருப்பு சுப்பையா, இவா கூப்பிட்டீங்களா? இந்த எதுக்குங்க? ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி ஆ. வண்டியில கட்டி சின்ன பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்கு, சின்ன பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா. சரிங்க. டேய், ஒண்ணுடா. இனிமே சக்கரை வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருவேன், கொன்னு போட. டேய், இனிமே யாரையும் கூப்பிட கூடாது. மூக்க என்ன சின்ன பண்ண வராரு. ஏன்டா அவனை கூப்பிட்டா? உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். டேய், உலகத்துல எல்லாருக்கும் சக்கரை வியாதி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல. யார் முதலாளி? இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ. சுகர் நோன்னா என்னங்க? சுகர்னா சக்கரை, நோன்னா இல்ல, சக்கரை இல்ல. நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே? என்னடா ஐயா, கட்டுத்தெருல நின்ன வடக்கு திக்காலை எவனோ புடிச்சிட்டு போயிட்டான். என்னடா சொல்ற? நம்ம வீட்டுல களவா? நம்ம வீட்டு கொட்டத்துல மாட்டை புடிச்சிட்டு போற அளவுக்கு இந்த சுத்துப்பட்டுல எவனுக்கு தைரியம் கிடையாது. நீ தைரியத்தை பத்தி பேசுற. எவனோ புடிச்சிட்டு போயிட்டானடா. அண்ணே, புடிச்சிட்டு போன கொம்பு எவனா தான் சரி, இன்னைக்கு பொழுதுக்குள்ள நம்ம வீட்டு கொட்டத்துல மாடு வந்து நிக்கும். டேய் வாங்கடா. டேய் உள்ள போந்து அம்புட்டு பேர் அழிட்டு வாங்கடா. செல்லமீனா, உரியில உருக்கு நெய் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாத்தா. ஓ மருவா பார்வதி எங்க போனா? பிள்ளைய வாங்கிட்டு இருக்க? ஏன் நெய் எடுத்துட்டு வந்தா உன் மக தேஞ்சிருவாளா என்ன? நீ வாமா சாப்பிடு. நான் சாப்பிட்டேன் பெரியப்பா. வா தம்பி உட்காரு. ஐயா, திருடு போன மாடு வந்துருச்சுயா. ஏண்டா களவாணி நாயே, என்ன தைரியம் ஐயா? என்ன மாட்டே பெரியய்யா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இனிமேல் சாகர வரைக்கும் இந்த திருட்டு தொழிலை பண்ண மாட்டேன் ஐயா. களவாணி பையல செய்யறதையும் செஞ்சு போட்டு பாசாங்க பண்ற. அப்படியே நினைச்சிருந்தா எந்திர எந்திர. செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சிட்டான். குனிஞ்சவன் குறுக்கல குத்துறது நல்லது இல்லடா. அழகு முத்து, மாட்டெல்லாம் கொண்டு போக. அவன் பொண்டாட்டி போட்டுலாம் அவுத்து விடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா.
சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக உண்மை உழைப்புக்கு பலனுண்டு உயர்வாக நன்மை விளைந்திடும் நமக்காக சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே சிரிப்பினிலே வெண்ணிலவுதான் சிரிக்கும் அவள் கண்ணாட்சி அரசினிலே வந்து அவள் அழகு கண்டால் அந்த சொந்த மொழி மறந்து விடும் சொல்லி சொல்லி பாட்டெடுத்தால் துன்பம் சொல்லிக் கொண்டு பறந்து விடும் தந்தாளே பொன்னுலகம் வந்தோமே பாடுபட இது போனா மறுபடி வருமா சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக உண்மை உழைப்புக்கு பலனுண்டு உயர்வாக நன்மை விளைந்திடும் நமக்காக சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே கையசைவில் நாதம் எழும் சிறு கண்ணசைவில் கீதம் வரும் கொல்ல வரும் கொடிய வரும் இவன் செல்லிசைக்கு அடிபணிவார் பைந்தமிழின் காணிக்கையோ நல்ல பண்ணிசைக்கும் மாணிக்கமோ தன்னுழைப்பில் உயர்ந்தவர்தான் என் இளையராஜனம்மா நல்ல மனம் நல்வுழைப்பு அன்னையருள் இங்கிருந்தால் இந்த உலகம் அவன் காலடியில் சும்மா நீ சுத்தாதே சொன்னாலே தட்டாதே ரெண்டு கையும் உண்டு காலும் உண்டு எதுக்காக இங்கு உழைக்கணும் அதுக்காக உண்மை உழைப்புக்கு பலனுண்டு உயர்வாக நன்மை விளைந்திடும் நமக்காக சும்மா நீ சுத்தா